பிரதேசத்தில் 4வது க்ஷேத்திரம். பல பேரை நீங்க சேவிச்சிருக்கலாம். நாச்சியாருக்கு பெருமை சேர்க்கும் க்ஷேத்திரம் திருவள்ளரை, ஸ்வேதகிரி. திருவள்ளரேன்னு சொல்றோம். அங்கே பங்கைய செல்வி தாயார் ஷண்பக வல்லியாய் பங்கைய செல்வியாய் புண்டரீகாட்ச பெருமானோட எழுந்துருளி இருக்கிற க்ஷேத்திரம். இதுக்கு ஸ்வேதகிரி, வெள்ளரை, வெள்ளை, ஸ்வேதான்னு சம்ஸ்கிருதத்தில் வெள்ளை, அரை மலை, ஸ்வேதகிரி வெள்ள மலை. இங்கே பெருமாள் எப்படி வந்தார்னு பார்ப்போம். வராக க்ஷேத்திரம் இது. முன்னாடி சிபி சக்கரவர்த்தி ஒரு முறை தன்னுடைய நீண்ட சைன்யத்தோட இங்கு வந்து தண்டு இறங்கி இருந்தார். இந்த மலையில இருக்கிற பெருமாள் மலைக்கட்டுல இருக்கார். மலையில இருந்தா அப்ப திருப்பதி வெங்கடாச்சலபதி ஆட்டம், ஷோலிங்கர்ல இருக்கிற யோக நரசிம்ம சுவாமி ஆட்டம், அதெல்லாம் மலைக்கு மேல இருக்கா. ஆனா இந்த பெருமாள் மலைக்கு மேலே இல்லை. இப்ப காஞ்சிபுரத்துல பெருமாள்னா மலைக்கட்டு, ரொம்ப தூரம் மலையேற வேண்டாம், ஒரு 30-40 படி இருக்கும். அதே போல இங்கேயும் பார்த்தீங்கன்னா மலைக்கட்டு க்ஷேத்திரம், ஒரு 30-40 படி ஏறணும்னா பெருமாள் வந்துடுவார். புண்டரீகாட்ச பெருமாள் சாஸ்திரம் சாந்தோக்கிய உபனிஷத்தே சொல்றது, தஸ்யதா கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷினி. அந்த பெருமானுடைய மலர்ந்த 2 திருக்கண்கள், தாமரை போன்ற மலர்ந்த 2 திருக்கண்கள் அடையாளமே சொல்றது பரமபுருஷனுக்கு. திருவள்ளரை பெருமாள் நாச்சியாரால பெருமை. அது என்ன சுவாமி திரும்பி திரும்பி சொல்றீர்னா உங்களுக்கு கேட்கறதே ஆச்சரியமா இருக்கும். 3 நாச்சியார் இல்லை, ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி. அதில் ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு திருவள்ளரையிலே மகாத்மியம், பூதேவி நாச்சியாருக்கு நாச்சியார் திருமாளிகைங்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பெருமை. ஏன்னா பூதேவியினுடைய அவதாரம் தான் ஆண்டாள், அதனால ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஏற்றான். அதே நீலாதேவி நாச்சியாருக்கு திருநரையூர் நாச்சியார் கோவில்னு கும்பகோணம் பக்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களே, கல்கருடன், எல்லாரும் கல்கருட சேவை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கமே, அதான் திருநரையூர். அங்கேயும் நாச்சியாருக்கு தான் ஏற்றம். இந்த ஏற்றம்னா என்ன அர்த்தம்னால் 2 பேருக்கும் புறப்பாடாகுதுன்னு வச்சுங்க. பெருமாளுக்கும் தாயாருக்கு புறப்பாடாகும். யார் முன்னாடி நடக்கணும்? சரி, முதல்ல நம்ம கிட்ட பார்த்துப்போமே, யார் முன்னாடி நடக்கணும்? கணவனும் மனைவியும் சேர்ந்து போயிட்டு இருந்தாள்னா கணவன் முன்னாடி போகணுமா, மனைவி பின்னாடி வரணுமா, சமமா போகணுமா? முதல்ல முன்னாடி கணவன் போயிட்டு இருந்தார், அப்புறம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சமமா போயிட்டு இருந்தார். இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு, மாறி மனைவி முன்னாடி போயிட்டு இருக்கா, கணவன் பின்னாடி வந்துட்டு இருக்கா. இது மாதிரி இருக்கலாமான்னு கேட்டால், இந்த மாதிரி எந்தெந்த வீட்டில் இருக்கோ கொஞ்சம் நீங்க தைரியத்தை வரவழைச்சுன்னு இப்படி சொல்லுங்க. நாங்கள்லாம் திருவள்ளரை ஆட்டம், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆட்டம், திருநரையூர் ஆட்டம். ஏன் சொல்றேன்னா, இந்த 3 கோவில்லையும் புறப்பாடானா நாச்சியார் பல்லக்கு தான் முன்னாடி போகும், பெருமாள் பல்லக்கு தான் பின்னாடி வரும். இப்படி பண்றாள் என்னால் நாச்சியாருக்கு தான் ஏற்றான். அதை தான் முதலே சொன்னேன். இப்போ இங்க புறப்பாடானாலே பங்கைய செல்வி தாயார் தான் முன்னால் எழுந்துருள்வார். அதோட ஆண்டாள் சன்னதியில போனாலும் பல்லக்கு முன்னாடி போறது மட்டும் ஆச்சரியம் இல்லை. அர்ச்சக சுவாமி தட்டு வாங்குறது, பழம் வாங்குறது, தீர்த்தம் கொடுக்கறதெல்லாம் நாச்சியார் பல்லக்கில் இருந்துருவார். அடுத்த அர்ச்சகர் பெருமாள் பல்லக்கு இருக்கவே மாட்டார். ஒத்தரானு தட்டு கொடுக்க மாட்டார், ஒத்தரான அந்த பல்லக்கு கிட்ட வரவே மாட்டார். அவர் பாட்டுக்கு வந்துட்டு இருக்க வேண்டியதான். இப்படிதான் அந்த பெருமாள் பின்னாடி வரணும். முன்னாடி நாச்சியார் எல்லா பிரபாவத்தோடையும் போயிடுறா. இன்னும் என்ன, இப்போ திருநரையூருக்கு போனீங்கன்னா பிரசாதம் நைவேத்தியம் பண்ணச்சே முதல்ல நாச்சியாருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் பெருமாளுக்கு. சுவாமி இது கேள்வியே பட்டதில்லை சுவாமி, ஏதோ கொஞ்சம் முன்னாடி போறான்னு சொன்னீர், சரி அது வேணா ஒத்துண்டோப்போ, அதுக்குன்னு இதுவும் கூடுமானால் இருக்கட்டும். இப்போ அந்த பெருமாளுக்கு பிடிச்சிருக்க அவர் சாப்பிட்டு போறார். இதுல நாம் என்ன சொல்றதுக்கு இருக்கு? ஏகாந்தமா பெருமாளுக்கு தாயாருக்கு விருப்பம்னா அப்படித்தானே அவர் அனுபவிக்க போறார். திருவள்ளரை க்ஷேத்திரம், சிபி சக்கரவர்த்தி இங்கு வந்து தண்டு இறங்கி இருந்தான். திடீர்னு ஒரு நாள் அவனுடைய சேனாபதி பார்த்தான், ஒரு வெள்ள பன்றி இங்க ஓடுறது, அங்க ஓடுறது, போக்கு காட்டுறது. இவன் துரத்தின்னு போய் பார்த்தான், பன்னியும் பிடிக்க முடியல. வந்து சொல்லிட்டான், அது ரொம்ப அழகா ஒரு பெரிய பன்னி இருக்கு, நீர் தான் போய் பிடிச்சுன்னு வரணும்னா சிபியே வில்ல எடுத்துன்னு பன்னி பின்னாடி வந்தான். அது அங்கங்க போக்கு காட்டிட்டு ஓடிண்டே இருந்தது. கடைசியா ஒரு பெரிய மலைக்கு மேல நின்றுட்டு தடால்னு ஒரு புதருக்குள்ள உள்ள போய் சொல்லி கொடுத்து, எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல, தேடுவோன்னு தேடின்னு இருக்கான். ராஜா ஒரு பக்கம் தேடிண்டு வந்துட்டே இருக்கிறச்சே ஒரு பெரிய புற்று தெரிஞ்சது. அந்த புற்றுக்கு பக்கத்துல மார்க்கண்டேய மகரிஷி உட்காந்து நீண்ட தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அரசன் வந்து கேட்டான், இங்க ஏதோ ஒரு வராகம் பன்றி உள்ள போயிடுத்தாமே, எங்கே நான் தேடின்னு வந்திருக்கேன், என்ன பண்ணணும்னா? ஓ நீ ராஜாவான்னார். ஆமா, நானும் இங்க ஒரு எதிர்பார்த்துன்னு தான் தபஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீ இங்க வா, பாலை எடுத்து அந்த புற்றுக்கு முழுக்க திருமஞ்சனம் பண்ணு. இவன் பாலால அபிஷேகம் பண்ண இது எந்த புற்றுக்குள்ள புகுந்ததோ புற்று மண்ணு கரைஞ்சுட்டே வந்தது. கரைஞ்சின்னு வந்து உள்ளிருந்து பார்த்தா அப்பதான் புண்டரீகாட்ச பெருமாள் ரொம்ப ஆச்சரியமா சேவை சாதிச்சார். மார்க்கண்டேயனுக்கும் சிபி சக்கரவர்த்திக்கும் பிரத்யட்சமாக புண்டரீகாட்சனுடைய ஏற்றம், தாயாருக்கே ஏற்றம். இங்க பூங்கிணறுன்னு ஒரு கிணறு இருக்கு. பூங்கிணறு அங்கிருந்து தவம் புரிந்துதான் பெருமானை இந்த தாயார் திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார். பூங்கிடங்கில் தவம் இருந்த பொற்கொடியாள் வாழியே. பூங்கிணற்றிலே தவமிருந்து பெருமானை பெற்ற பொற்கொடி போன்ற மகாலட்சுமி தாயார் வாழி.
என்கிறார்கள். பெருமாள் இங்கே பிரயோக சக்கரத்தோட எழுந்துள்ளி இருக்கார். கர்ப்ப கிரகத்துக்குள்ள எத்தனை பேர் தெரியுமோ? ஒத்தர் 2 பேர் இல்லை. ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார், இந்திரன் சந்திரன் இருவரும், ஆதிசேஷன் கருடன், இவா இத்தனை பேரும் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே எழுதியிருக்கா. பெருமாளை சேவிச்சாலே ரொம்ப ஆச்சரியமா இருப்பார். ஆச்சாரியர்களுக்குள் 2 பேருடைய அவதார ஸ்தலம் இது. உய்யக்கோச்சல் இருக்கு. இதுவும் பல கோவில்கள் நீங்க சேவிச்சிருக்கலாம். உத்தராயண வாசல், தட்சிணாயன வாசல். இப்ப திருக்குடந்தைக்கு போனாலும் அதே மாதிரி தான். அப்படின்னா தை மாசம் பிறந்ததுன்னா ஒரு வாசல் வழியா உள்ள போய் சேவிக்கணும். அதே ஆடி மாசம் பிறந்துடுத்துனா இன்னொரு வாசல் வழியா போய் சேவிக்க வேண்டும். இப்படி 2 வாசல் வச்சிருந்தா உத்தராயண வாசல், தட்சிணாயன வாசல்னு சொல்றா. அதை போல இங்கேயும் 2 வாசல்களும் உள்ளன. மார்க்கண்டேய மகரிஷி அரசனிடத்துல சொல்றார், நன்னா பண்ணிட்டே பெருமாள் அவனுக்கு சேவை சாதிச்சிட்டார், ஆனா நீ ஒரு முக்கியமான திருப்பணி பண்ணணும். இங்க விமானத்தெல்லாம் ஏற்படுத்தணும், கோவில் கொத்தளத்தெல்லாம் கட்டியாகணும். எல்லாத்த விட வடக்கேர்ந்து சிபி சக்கரவர்த்தியே நீ வடக்கேந்து வந்தியோ இல்லையோ, 3700 பக்தர்கள் சிவைட்டவர்கள், அவர்களை கொண்டு இந்த ஊர்ல நீ குடியேத்தனம்னார் மார்க்கண்டேயர். போய் கூட்டின்னு வந்துட்டான். ராஜா அசரல வடக்க போனா 3700 பேர் அடைச்சுன்னு வந்தான். எல்லாரையும் ஏற்படுத்தி வச்சாச்சு. ஆனா பார்த்தா ஒருத்தர் குறையிறார். 3699 பேர் இருக்கா, ஒருத்தர் இல்லை. பயந்து போயிட்டான் ராஜா. நான் பார்த்து எண்ணித்தானே 3700 பேர் கொண்டு வந்தேன், எங்க போயிட்டார் ஒருத்தர்னால்? அந்த பெருமாளே அழகான உருவத்துல வந்து நின்று என்னையும் சேர்த்து தான் நீ 3700ன்னு எண்ணிவிட்டே, பக்தர்களுக்குள்ள ஒத்தரா கூடியிருக்கணும்னு ஆசைப்படுகிறேன் என்று வந்தார்னு சரித்திரம். இந்த க்ஷேத்திரத்தில் பலிபீட்டத்துக்கு திருமஞ்சனம் ரொம்ப முக்கியம். பலிபீட்டம் பெரிய பலிபீட்டம் இருக்கும் இல்லையோ, அதுக்கு திருமஞ்சனம் பண்ணுவா. ரொம்ப அற்புதமான க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்தை பெரிய திருமொழி திருமங்கையாழ்வார் பாடினார். அதே போல பெரியாழ்வார் பாசுரங்கள் பாடியிருக்கார். தேரல் மாந்தி வண்டின்னிசை முரல் திருவள்ளரை நின்னானே மண்ணு குறுங்குடியாய் வெள்ளரையாய் மதில் சூழ் சோழமலக் கரசே கண்ணபுரத் தமுதே என் அவலங்களைவாய்னு பெரியாழ்வார் பாடுகிறார். காப்பிடல் காப்பிடல்னு 10 பாசுரம் பெரியாழ்வார் கண்ணனுக்காக காப்பிட்டார். இந்திரனோடு பிரமன் ஈசன் இமையவரெல்லாம் மந்திர மாமலர் கொண்டு வந்து மறைந்தவராய் வந்து நின்னார், சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை என்று பெரியாழ்வார் பாசம். திருவள்ளர பெருமான் அத்தான அழகு, கொள்ளை கொள்ளுகிற அழகு. ஆனால் அவனுக்கு நன்னா இருக்கணும்னு காப்பிட்டார் பெரியாழ்வார். காப்பிடல்ங்கிற 10 பாசுரங்களும் தினமுமே நாம் சொல்ல வேண்டிய பாசுரங்கள். திருவள்ளரையிலே நின்ன புண்டரீகாட்ச பெருமான், பங்கையச் செல்வி தாயார். இங்க கோவிலுக்குள்ளேயே 7 புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கு. ஒண்ணு இல்லை, இங்க போனா இங்க போனா அங்க போனா தீர்த்தம். அங்க போனா வெளியில போனா ஒரு குளம் இருக்கு, கண்டிப்பா சேவிச்சுட்டு வாங்க. ஸ்வஸ்திகா குளம்னு அதுக்கு பேர். இந்த ஸ்வஸ்திகா மாதிரி அந்த குளம் இருக்கும். அதுல நிறைய படித்துறை இருக்கும். ஒரு படித்துறையில இறங்கி நம்ம குளிச்சிருந்தா அந்த படித்துறையில குளிக்கிறவா கண்ணு தெரிய மாட்டா, அந்த படித்துறையில இருக்கிறவாளுக்கு இவா தெரிய மாட்டா. அந்த மாதிரி ரொம்ப தனித்தன்மையோடு அந்த குளத்தை அந்த நாள்ல இருந்து கட்டி வச்சிருக்கா. பூங்கிணற்றிலே தாயார் இருந்தாள். ரொம்ப ஆச்சரிய க்ஷேத்திரம். மலைக்கட்டு பிரதேசத்தில் புண்டரீகாட்சன் எழுந்துருள் இருக்கிறார். திருவள்ளரை புண்டரீகாட்ச பெருமாள் பங்கையச் செல்வி தாயாருக்கு பல்லாண்டு பாடி அடுத்த க்ஷேத்திரத்துக்கு பிரயாணிப்போம்.